ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோனா 2026க்கான ஆர்ஆர்பி குரூப் டி அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து லாஸ்ட் டேட் வந்து முடிய போகுது. அப்ளை பண்ணாதவங்க வந்து சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்மளுக்கு வந்து நம்ம நம்ம சேனல்லையே உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு தேவை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சேனல் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நம்பர் நான் சொல்லுவேன், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தேவையான சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஷின் வந்து வரும். ஒவ்வொரு பிரிவுலையுமே எந்த அடிப்படையில் வந்து கேள்வி வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸில் வந்து போர்ட் மாஸு, பின்னம், தசமங்கள், எல்சிஎம், ஹச்சிஎஃப், சதவீதம், விகிதம், விகிதாச்சாரம், அளவீடு, நேரம் மற்றும் வேலை, டிஸ்டன்ஸு, லாபம் நஷ்டம், தனி வட்டி, கூட்டு வட்டி, இயற்கணித அடிப்படைகள், தரவுகள், இந்த இது ரிலேட்டடாக தான் மேக்ஸிமம் வந்து கொஷின் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஒரு குறியீடு இல்லை புதிராக இருக்கும். பிளட் ரிலேஷன்ஷிப்பு, டைரக்ஷன் கொடுத்து கேட்பாங்க. சொற்களஞ்சியம், அதே மாதிரி வென் டயக்ராம் கொடுத்து அது ரிலேட்டடாக கொஷின்னு, சிலாசிம்ஸு, எழுத்துக்கள், பகட சம்மந்தம் இருக்கும். பகடை, அறிக்கை கொடுத்து முடிவு வந்து கேட்பாங்க. ஒப்புமை, அந்த ஒரு தொடரை கொடுத்து அதில் வந்து எண்ணு, எழுத்து, சிம்பிள், முன்னாடி பின்னாடி இருக்கா அந்த மாதிரி கேள்விகள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு அறிவியல்னு பார்க்கும்போது நம்ம 10th தான், என்சிஆர்டி புக்கில் உள்ள 10th சிலபஸ் தான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுலேருந்துமே வந்து கொஷின் வரும். இப்போ இயற்பியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இயக்கம், விசை, வேலை, ஆற்றல், ஒளி, காந்தவியல், மேக்ஸிமம் இதிலேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. வேதியியலில் வந்து வேதியியல் எதிர்வினைகள், ஆசிட் பேஸு, உப்பு, உலோகம், கால அட்டவணை, அந்த பீடியாட்ரிக் டேபிள் இருக்குல்ல அதில் வந்து கேட்பாங்க கொஷின்னு. எரிபொருள் மற்றும் எரிப்பு. உயிரியல் பயாலஜி எடுத்துக்கிற போது மனிதனுடைய உடல், தேவையான ஊட்டச்சத்து, இனப்பெருக்கம், தாவர அமைப்பு, நோய், உணவு, செரிமானம், செல் அமைப்பு, இதில் தான் வந்து கொஷின் வந்து சயின்ஸில் வந்து மேக்ஸிமம் இருக்கும். நம்ம கூட இந்த சிலபஸ் அந்த எது கரெக்டாக எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த டாப்பிக்லேருந்து வருது, நம்ம எதை படித்தோம் அப்படின்னா எதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக வந்து எல்லோரும் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி மேக்ஸிமம் வந்து ஜெனரல் அவேர்னஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம புவியியலில், நம்மளோட வரலாறு, அந்த அரசியலமைப்பில் லேசாக ஒரு நார்மலான கொஷின்ஸ் தான் இருக்கும். அப்புறம் வந்து ரீசெண்டாக அந்த கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம விளையாட்டு, விருது, அந்த கௌரவ புத்தகங்கள், எந்த புக்ஸை வந்து எந்த ஆசிரியர் வந்து எழுதியிருக்காங்க, ரயில்வே ரிலேட்டடான கொஷின் வந்து இருக்கும். இப்போ நான் ரீசெண்டாக உள்ள தேசிய விருது, தொழில்நுட்பம், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து இது சிலபஸ் வந்து பார்த்தாச்சு. இது வந்து டெஸ்ட்டு, நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வச்சு 100 மார்க்கு எக்ஸாம் வச்சு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு பிடி உடல் சோதனை வந்து இருக்கும். அதில் வந்து ஆண் பெண்ணுக்கு வந்து தனித்தனியாக வந்து நடக்கும். ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1 கிலோமீட்டர் வந்து ஓடணும். 4 நிமிஷத்தில் 15 வினாடிக்குள்ளே 1 கிலோமீட்டர் நம்ம ஓடி இருக்கணும். அதே மாதிரி வெயிட் வந்து தூக்கிட்டு போக சொல்லுவாங்க. வெயிட் வந்து ஒரு 35 கிலோ உள்ள ஒரு வெயிட்டாக ஒரு மண்ணோ இல்லை ஏதோ ஒன்று கொடுப்பாங்க நம்மளுக்கு. அதை நம்மளே வந்து தூக்கி நம்ம தோளில் வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்தில் அதை வந்து கையை விடாமல் வந்து வச்சுக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் தூரம் வந்து ஒரு 100 மீட்டரோ இல்லைன்னா போக சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து போயிட்டு வரணும். இதே வந்து நீங்கள் கேர்ளாக இருக்கீங்க அப்படின்னா 5 நிமிஷம் 40 வினாடிக்குள்ளே நீங்கள் 1 கிலோமீட்டர் வந்து ஓடணும். அதே மாதிரி எடை தூக்குற போட்டியில் வந்து 2 நிமிஷத்தில் 20 கிலோ நீங்கள் கேர்ள் வந்து 20 கிலோ வந்து தூக்குற மாதிரி வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த இலவச வகுப்பு உங்களுக்கு வேணும், மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் அதை நோட் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். முக்கியமான வேலைவாய்ப்பு தகவலை வந்து கொடுத்துட்டே இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லா வேலை வாய்ப்புகளையுமே உடனுக்குடன் வந்து நம்ம சேனலில் வந்து தெரியப்படுத்துகிறோம். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.